இல்லாதவங்க அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்ககிட்ட இருக்கா? கண்டிப்பா சார். என்னோட கிளையன்ஸுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையில காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். ஏன்னா ஏர்லியா நீங்க எந்திரிக்கும் போது அதோட பெனிஃபிட்டே தனி. ஸோ அட்லீஸ்ட் 5:30 கம்ஃபர்டபுளானா 6 o'clock இல்ல 5:30க்கே உங்களால எந்திரிக்க முடியும் அப்படின்னா நல்ல ஒரு 7-8 hours ஸ்லீப்க்கு அப்புறமா அந்த 5-6 மணிக்கு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் 1 hour உங்களுக்கு டைம் நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன யூஸ்வலா என் கிளையன்ஸ்க்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, சோலியஸ் புஷ்அப்ஸ்னு ஒரு எக்ஸசைஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க வந்து சேர்ல உட்காரலாம் இல்ல நின்னுட்டும் செய்யலாம். ஸோ சோலியஸ் புஷ்அப்ஸ் அப்படின்றது உங்களோட ஹீல்ஸை தூக்கிட்டு கால் நுனியை மட்டும் தூக்குற மாதிரி. ஸோ என்கிட்ட டைம் இல்லைன்னு வரவங்களுக்கும் சரி, இல்ல நடக்க முடியல பெட்ரிடனா இருக்கிற கிளையன்ஸ்க்கும் நான் சொல்றது என்னன்னா, ஏன்னா இதை உட்கார்ந்தபடியும் செய்யலாம், நின்னபடியும் செய்யலாம். ஸோ டெய்லி நீங்க ஒரு 300 to 400 டைம்ஸ் இந்த சோலியஸ் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோலியஸ் அப்படின்றது நம்மளோட காஃப் மசில்ஸ், கெண்டக்கால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காஃப் மசில்ஸ் உங்களுக்கு அதுக்குள்ளார நம்ம காலுக்கு ரத்த ஓட்டம் கொடுக்கக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் இருக்கு. செகண்ட் ஹார்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் மெடிக்கலி. ஸோ இந்த செகண்ட் ஹார்ட் வந்து ஏன் அதுக்கு அந்த பேர்னா, அந்த பம்பிங் ஆக்டிவிட்டி. ஸோ நல்லா நீங்க அந்த காலை நீங்க தூக்கி நீங்க ஹீல்ஸை தூக்கிட்டு நுனிக்காலில் நீங்க அந்த எக்ஸசைஸை தொடர்ந்து ஒரு 300ல இருந்து 400 தடவை ஒரு நாளைக்கு நீங்க பண்ணும்போது வெறும் சோலியஸ் புஷ்அப்ஸ்னால 30% உங்களோட பிளட் சுகர் லெவல் கம்மியாகுதுன்றது ரீசர்ச் சொல்லுது. ஸோ நான் என்னோட கிளையண்ட்டுக்கு நம்பர் 1 சொல்றது அந்த சோலியஸ் புஷ்அப்ஸ். நம்பர் 2 வால் புஷ்அப்ஸ் அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு 1 arm டிஸ்டன்ஸ்ல வால்ல இருந்து நீங்க டுவர்ட்ஸ் த வால் நீங்க புஷ்அப்ஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நின்னுட்டு செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். இந்த வால் புஷ்அப்ஸ் நீங்க பண்ண உங்களோட செஸ்ட் பகுதி நல்லா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், பேக்கும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும், ஆர்ம்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம். இட்ஸ் ஒன் ஆஃப் தி அப்பர் பாடி ஒர்க் அவுட். அதே மாதிரி டார்சோ ட்விஸ்ட்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டா ஒரு கால் ஸ்டாண்டர்டீஸ்ல நின்றுட்டு இடுப்புல கை வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும் ட்விஸ்ட் பண்ற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, டார்சோ ட்விஸ்ட். எக்ஸசைஸ் பண்ணும்போது ரத்த ஓட்டம் உங்க பிரெயினுக்கு போகும்போது அது ஒரு விதமான ஒரு ஃபேஷன்ல அந்த மாதிரி போகிறதா சயின்ஸ் சொல்லுது. ஸோ டாக்டர் மைக்கேல் மாஸ்லின்னு சொல்லி யூகேல ஒரு டாக்டர் இருந்தாரு, பிபிசியில ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியவர். அவரு இந்த வால் புஷ்அப்ஸை பத்தி என்ன சொல்றாருன்னா, நீங்க அதை பண்ண உங்க பிரெயின்ல ரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா சீரமைக்கப்படுதான். அது அப்படி சொல்லும் போது பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த ரத்த குழாய் இருக்கு இல்லைங்களா, அந்த